கபிலன் பண்ணதுலேயே ஒரு நல்ல செயல் இன்றைக்கி தாங்க எபிசோடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அவர் அந்த டாக்குமெண்ட் வாங்கி படிக்கிற மாதிரி படித்து பாதி சொத்து அவன் பேருக்கு எழுதி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான்ப்பா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே படித்து காமிக்கிறாரு. உடனே எல்லாரும் கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா இப்படியாடா ஏமாத்தோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி சில சித்தி தான் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சித்தியா யாருக்கு யாரா சித்தின்னு அவங்க அம்மாவுமே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தி இப்போ தானே பேசுங்க, நான் ஏன்டா அவங்ககிட்ட வந்து பேச போகிறேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்திராணிக்குமே ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்களுக்கு பிடிக்கல போயிடு அப்படின்ற மாதிரி இந்திராணியுமே ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் எந்த தப்புமே இவர் பண்ணல, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு ஐலி சொல்கிறாங்க. ஏன்னா ஐலி வந்துட்டு ரூமில் சைன் வாங்குறதுக்கு இவர் வரும்போதே ஐலிக்கிட்ட இவர் இதை பற்றி சொல்லும் போதே வேணாம் சீனியர் இந்த டாக்குமெண்ட் படித்து பார்க்கலான்னு சொல்லியும் கேட்காம சிவா தான் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். ஆனால் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி சிவாவுமே ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஐலி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வாங்க எப்படியும் அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு இந்த பக்கத்தில் தான் எங்கன்னா வாங்கியிருப்பாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு டாக்குமெண்ட் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சினா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு 2 பேரும் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. கபிலன் இன்றைக்கி யார் இவன், யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன், எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இவர் காரில் அவங்க பைக்கில் போகிறாங்க. ஒரு சந்துக்குள்ளே போயிட்டோன்னே இவரால் ஃபாலோ பண்ண முடியல. நேராக இங்கேயும் சுற்றிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அதாவது சிவாவும் ஐலியும். நம்ம இன்னொரு நாளைக்கு இவரை பார்த்துக்கலாம், நம்ம போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் எதுவும் தேடலான்னு சொல்லிட்டு சிவா சொல்ல, இல்லை வேண்டாம், இவர் இன்னொரு நாளைக்கு பார்க்க முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, அது எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு பேசுகிறாங்க. சிவா தானே, எனக்கு தெரியும், வா வா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி அப்பாவை தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி, அவர் உங்கள் அம்மா கூட வாழ்ந்ததுக்கான சாட்சி நான் தான் இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு அவர் எதுக்கும் உள்ளே போகிறாரு. அந்த கேப்பில் வெளியே வந்துட்டு ஒருத்தவங்க யாசகம் கேட்டு வராங்க. சிவா போயிட்டு அவங்களுக்கு காசு எடுத்து கொடுக்க போகும்போது அவங்க பேக்கெட்லேருந்து ஃபோட்டோவும் கீழே விழுந்துடுது. இதை வந்துட்டு கபிலன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துடுறாரு. காசு எடுத்து கொடுத்துட்றாங்க, ஃபோட்டோ கவனிக்காமல் போயிடுறாரு கபிலன். அந்த ஃபோட்டோ அதாவது சிவா அந்த ஃபோட்டோவை கபிலன் எடுத்துடுறாரு. நேராக சிவா உள்ளே போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா அவங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஒருத்தன் அவங்க அப்பான்றது, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்க வராங்க. ஆனால் ஃபோட்டோவை காணவே காணோம். ஆனால் கபிலன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு அவங்க அப்பாவோட மோதிரம் அந்த கை இருக்கிறது தெரிஞ்சுட்டு சிவாவோட அம்மான்றதும் புரிஞ்சுட்டு உடனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கோவமாக போகிறாரு. அவங்க அப்பா முன்னாடி நீட்டுறாரு. இந்திராணியும் கூட இருக்கிறாங்க. இது யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ காமிச்சு இப்படி கேட்டுட்ருக்கேடா என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இந்திராணி 2 பேருமே கேட்க, போதும் நிறுத்துங்கப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இந்த சிவாவோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. கபிலனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கபிலனோட அப்பா தான் சிவாவுக்கு அப்பான்றது நல்லாவே புரிஞ்சு போச்சு அவருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு அவரே ப்ரூஃப் பண்ண வைக்க போகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.